என் ஜனங்கள் எழும்பணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. வீழ்ந்து கிடந்தது போதும், முடங்கி கிடந்தது போதும், நீங்கள் எழும்பணும். ஆண்டவர் உங்களை பயன்படுத்தணும்னு விரும்புகிறார். எத்தனை பேருக்கு ஆசை? கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை யாராவது சத்தமா வாசிங்க பாபம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய ஒரு பெரிய ஆசை என்ன தெரியுமா? கவனிங்க. தேவனுடைய ஒரு பெரிய விருப்பம் என்னன்னா, நம்ம பிரகாசிக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க 2026 நாங்கள் பிரகாசிக்க போகிறவங்க கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பாபம். ஆமென். அவர் சொல்றார் பாருங்க, உன் வாழ்க்கையில பிரகாசம் எப்படி வரும்னா, கவனிங்க, நீ எழும்பும் போதுதான் நான் உன்னை பிரகாசிக்க செய்ய முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க. ஆண்டவரே, விழுந்து கிடந்தது போதும், சோர்ந்து போய் இருந்தது போதும், நாங்கள் பிரகாசிக்கணும்னா நாங்கள் எழும்ப போகிறோம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க நாங்கள் எழும்ப போகிறோம் ஆண்டவரேன்னு சொல்கிறவங்க கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே கவனிங்க, இந்த எழுப்புதல், இந்த எழும்பி ஆண்டவருக்காக ஓடுறது பயங்கரமான அற்புதம். நீங்க கவனிக்கணும். இந்த வார்த்தை அழகா சொல்லுது பாருங்க, உன் ஒளி. ஆங்கிலத்தில் அழகா இருக்கும், யுவர் லைட் ஹேஸ் கம். அதாவது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல போட்டிருக்கோம். அப்படின்னா என்னன்னா, ஆல்ரெடி உன் ஒளி வந்துட்டு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ விழுந்துதான் கிடக்கிற, கவனிங்க, நீ சோர்ந்து போய் கிடக்கிற, ஆனால் உன் ஒளி ஏற்கனவே ரெடியாக இருக்கு. இது எதை குறிக்க தெரியுமா? யுவர் லைட் அப்படின்னா எதை குறிக்குன்னா, உங்களுடைய விடுதலை, உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய மேன்மை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உயர்வு, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற பலவித நன்மைகளை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. உன் ஒளி ஏற்கனவே வந்து நிற்கிறது. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஏற்கனவே. கையை கொடுங்க. ஏற்கனவே எல்லா நன்மைகளும் உயர்வும் ரெடியா நிக்கி. ஒரு ஆமென் சொல்லுங்க. ரெடியா என்ன செய்யுது? நிக்கி. அந்த வசனத்தோட அர்த்தம் என்னன்னா, யுவர் லைட் ஹஸ் கம்னா, இங்க கவனிங்க, ஏற்கனவே ஆண்டவர் உன்னை எப்படி நடத்தணும், எப்படி உயர்த்தணும், எப்படி பயன்படுத்தணும்னு ரெடியா வச்சுட்டார் எல்லாத்தையும். அடுத்து பாருங்க, இன்னொரு வார்த்தை சொல்லு, கர்த்தருடைய மகிமையும் உன்மேல். அது ஆங்கிலத்தில் அழகா இருக்கும். கவனிங்க, அழகா இருக்கும். ஆமா, the glory of the Lord அழகா போட்டிருக்கோம். இஸ் அல்ல shines upon you போட்டிருக்கோம். rises upon you அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவ மகிமை ஏற்கனவே ரெடியா இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா கவனிக்கணும். உங்க எதிர்கால ஆசீர்வாதமும் ரெடியா இருக்கு, தேவ மகிமையும் ரெடியா இருக்கு. இந்த ரெண்டு உங்களுக்குள்ள ஏன் வர முடியலனா, இந்த ரெண்டு கலந்து உங்களுக்குள்ள வந்து ஏன் பிரகாசிக்க முடியலனா, உங்களால எழும்ப முடியல. இப்ப அதான் பிரச்சனை. இப்ப நீங்க எழும்பிட்டீங்கன்னா உங்க ஆசீர்வாதம் உள்ள வந்துடும். உங்களை ஆசீர்வதிக்கிற தேவ மகிமை உள்ள வந்துட்டுனா வேற லெவல்ல கர்த்தர் உங்களை பிரகாசிக்க செஞ்சிருவார். நம்புறவங்க கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, பிரச்சனையே நீ தான் சொல்லுங்க. பிரச்சனையே நம்ம தான். ஆசீர்வாதமும் ரெடியா இருக்கு, மகிமையும் ரெடியா இருக்கு, செயல்படாம வச்சிருக்கிறது முடக்குவாதம். என்ன முடக்குவாதம்? அவ்வளோதான், நான் ஒன்றுமே இல்லை, நானா, இனிமேலா, ஆமா, ஐயா. அதனால தான் ரெண்டு மகிமையும் உள்ள வர முடியலை. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாருங்க, நேற்று தினத்தில் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். இன்னைக்கு மட்டும் நீங்கள் ஒப்பு கொடுத்து, இல்லை ஆண்டவரே, நான் இனி முடங்கி கிடக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் இனி சோர்ந்து போக மாட்டேன்னு சொல்லி நீங்கள் எழும்ப ஆரம்பித்தால் உங்களுடைய ஒளியும் வரும், தேவ மகிமையும் வரும். இதே 2026 கர்த்தர் உங்களை பிரகாசிக்க செய்வார். நம்புறவங்க கையை தட்டி சொல்லுங்க. கையை தட்டி சொல்லுங்க. நான் எலும்பு ஆயத்தம்னு சொல்றவங்க கையை தட்டி சொல்லுங்க. கை, நான் ரெடி ஆண்டவரே, ஆண்டவரே நான் எலும்பு ஆயத்தமாப்பா. நான் யாரெல்லாம் கையை தட்டி சொல்றீங்களோ நிச்சயமா சொல்றேன், நீங்க போகும்போது உங்க வெளிச்சமும் கர்த்தருடைய மகிமையும் உங்க கூடவே வரப்போகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நீங்க நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் எழும்ப ஆரம்பிச்சிட்டான்னா, கவனிங்க, ஒரு மனிதன் ஆண்டவருடைய திட்டப்படி எழும்பி ஓட ஆரம்பிச்சிட்டான்னா, அவன் சோர்வை மாத்திட்டான்னா, முடங்கி கிடக்கிற அனுபவத்தை மாத்திட்டான்னா,
இந்த 2 ஆசீர்வாதமும் வந்தா அவன் முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க கவனிக்கணும். உங்களுக்கான ஆசீர்வாதமும் தேவ மகிமையும் உங்க வாழ்க்கையில வந்துட்டுனா வாட் அபௌட் தி எண்ட்? ஃபைனல் என்ன? முடிவு என்ன? அதைத்தான் இந்த வேதம் இந்த அதிகாரத்தில் சொல்லுது. வாசிங்க பாபம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 60ஆம் அதிகாரத்தில் வாசிங்க பாபம் 32வது 22வது வசனத்தை வாசிங்க. சின்னவன் 1000ம் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் யாரெல்லாம் எழும்புகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில ஏற்ற காலத்தில் இதை தீவிரமான என்ன அர்த்தம் தெரியுமா? 2026 முடிவதற்குள்ளாய் தெய்வம் நடத்தி காட்டுவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்கம்மா, யாரெல்லாம் கர்த்தருக்காக நீங்க எழும்புறீங்களோ 1000 மடங்கு கர்த்தர் உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க நல்ல சத்தியத்தை கவனிக்கணும். நீங்க மட்டும் முடங்கி கிடக்கிற அனுபவத்தை மாற்றி ஜெபத்துல, அபிஷேகத்துல, வார்த்தையில, உற்சாகத்துல, ஆண்டவருடைய காரியத்துல நீங்க மறுபடியும் எழும்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க ஆசீர்வாதம் உள்ள வரும், தேவ மகிமை உள்ள வரும். முடிவு என்ன தெரியுமா? 1 மடங்கு அல்ல, நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் சொல்றேன், 1000 மடங்கு உங்களை தீவிரமாய் உயர்த்த, சீக்கிரமாய் உயர்த்த அவர் ரெடியா இருக்காரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப பக்கத்துல தோல்ல திட்டு சொல்லுங்க, அவர் ரொம்ப ஸ்பீடா இருக்காரு, ஆனா உன் ஸ்பீடு காணாது. யாரோ உன்னை உட்கார வச்சுட்டான், ஏதோ உன்னை உட்கார. God is ready. ஆமா, அவர் ரெடி ஆயிட்டாரு. ரொம்ப ஸ்பீடா நிற்காரு, பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் மாதிரி இருக்காரு. என் முத்துக்குமார உயர்த்தணும், என் பிள்ளை இந்த 2026 உயர்த்தணும், வேற லெவல்ல கொண்டு போகணும், என் பிள்ளையோட ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், என் மகிமையை கொடுக்கணும், 1000 மடங்கு உயர்த்துன்னு இருக்காரு. ஆனா நம்ம திங்கப்பா சக்கடி சக்கடி சக்கடின்னு. அதனாலதான் கர்த்தர் தீவிரமா செயல்பட முடியல. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருங்க, இன்னைக்கு மட்டும் தீர்மானம் எடுத்து ஆண்டவரே நான் எழும்ப ரெடின்னு சொன்னீங்கன்னா நான் தேவ பிரசன்னத்தோட சொல்லுறேன், 1000 மடங்கு உன் சந்ததியை உயர்த்துவதற்கு அவர் தீவிரமாய் செயல்படுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பிரசங்கத்தை கேட்கலாம் உன்னை போல முட்டாள் யாரும் கிடையாது. அங்க இங்குமா பார்த்துக்கிட்டு ஏதோ 1 மணி நேரத்தை போக்கணும் இருக்காதப்பா. கர்த்தர் 1000 மடங்கு உன்னை உயர்த்த வந்திருக்கிறார். ஆமென். எல்லாரும் இருதயத்தில் கை வச்சுலுங்க. போதும் ஆண்டவரே, இத்தனை நாள் அதை இதை நினைச்சு முடங்கி கிடந்தது போதும், நான் எழும்ப ஆயத்தமாக இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? கையை மட்டும் உயர்த்திருங்க, நான் எழும்ப. அல்லேலூயா. சரி, நம்மளை இப்படி பிரகாசிக்க விடாம சில பேய் தடுக்கு. ஆமாவா இல்லையா? அது என்னன்னு கொஞ்சம் பார்க்க போறோம். அதெல்லாம் நீங்க தட்டிட்டு வச்சுடுங்களேன், வேற லெவலில் கர்த்தர் கொண்டு போவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏங்க, இந்த பிரசங்கத்தை நான் நேற்று எடுக்கும்போது என் அனுபவத்தை நான் பார்த்தேன், என் வாழ்க்கையை. இம்மட்டும் ஒவ்வொரு வருஷமும் நான் ஒரு லெவல் மேலே போயிட்டு இருக்க காரணம்னா இந்த சத்தியத்தை ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. ஏல முத்துக்குமார், நீ இப்படி சரியா போற, கடைசி வரை போனாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்க கவனிங்க, ஒவ்வொரு வருஷமும் கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு படி மேலே உயர்த்துன்னு நினைக்கிறாங்க. அதே படியில் நிற்கிறதும் ஆசீர்வாதம் கிடையாது, அதுக்கு கீழே போறதும் ஆசீர்வாதம் கிடையாது. அந்த வருஷத்துல ஒரு படி இல்லை 4 படி ஏறுறது ஆசீர்வாதம். ஏசப்பா ஒரு 20 கை வந்திருக்கு, மற்ற யாருக்கும் ஆசை இல்லையா? கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப என்ன செய்யணும்? எழும்பணும். ஒரு முறை மட்டும் சொல்லிடுமா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எலும்பு. அல்லேலூயா. ஆமென். தம்பிமாரெலாம் எலும்பு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கர்த்தருக்காக வேற லெவலில் கொண்டு போயிடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கடா சிங்க குட்டிகளா. தங்கச்சிமாரெலாம் கர்த்தருக்காக எலும்பு ஆரம்பிச்சின்னா அடுத்த லெவலுக்கு போயிடலாம். அல்லேலூயா. இப்போ நீங்கள் ரெடி ஆயிட்டீங்க. ஆமென். அவரும் ரெடி ஆயிட்டார். பார்க்கலாமா? எது நம்மை சோர்வுபடுத்துகிறது, எது நம்மை முடக்குகிறது? முதலாவது நம்மை முடக்கி நம்முடைய ஜெபத்தை கெடுப்பது, சோர்வுபடுத்துகிறது எது தெரியுமா? வாசிங்க, தேவன் நம்மோடு பேசுவாராக.